கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த பதிவை பார்க்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கும் அற்புதங்கள் நடக்குது, அதிசயங்கள் நடக்குது, வியாதிகள் குணமாகுது, பேய் பிசாசுகள் ஓடுது அப்படிங்கிற ஒரு சத்தியத்தை வெளி காண்பிக்கிற ஒரு வீடியோ பதிவை தான் நம்ம பார்க்க போறோம். நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்துவும் தம்முடைய பரிசுத்தவான்களை எடுத்து தீர்க்கதரிசிகளா பயன்படுத்திட்டு இந்த உலகம் எங்கும் பயன்படுத்திட்டு வர்றதை நம்ம பார்க்கலாம். அந்த வரிசையில் ஸ்ரீலங்காவுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய பரிசு யாரு அப்படின்னா த ப்ராப்பர்ட் ஜெரோமே அப்படிங்கிற ஒரு தேவ மனுஷன். இவருடைய யூடியூப் சேனலை நம்ம பார்த்தாலே போதும், அதில் எப்பேற்பட்ட அற்புதங்கள் அதிசயங்களை இவருடைய சர்ச்சில் இயேசு கிறிஸ்து நாமத்தினால செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. உலகம் எங்கிருந்து ஜனங்கள் வந்து ஆசீர்வதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறத அவருடைய யூடியூப் சேனலை பார்த்தாலே நமக்கு தெரியும். விசேஷமா இந்த புண்ணிய மாதத்திலிருந்து கூட நிறைய பேர் வந்து இங்க வியாதியிலிருந்து விடுதலை பெற்று போயிருக்காங்க, பிசாசின் பிடியிலிருந்து விடுதலை பெற்றிருக்கிறாங்க, குடி வெறி ஆவியிலிருந்து அவங்க விடுதலை பெற்றிருக்கிறாங்க. அந்த வீடியோக்கள்லாம் கூட இவருடைய சேனல்ல இருக்கு, தயவு செய்து அதை பாருங்க. இந்த வீடியோ பதிவில் இந்த மனுஷன் பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு போல இருக்கு. திடீர்னு இடுப்புல சாக்கு அடிச்ச மாதிரி, கரண்ட் சாக்கு அடிச்ச மாதிரி ஒரு ஃபீலிங் உண்டாச்சான். உடனே சுருண்டு விழுந்திருக்காப்ல. சுருண்டு விழுந்ததுமே அவர் வீட்டில் உள்ளவங்களாம் பார்த்துட்டு ஆஸ்பத்திரி தூக்கிட்டு போயிருக்கிறாங்க. இடுப்புக்கு கீழே மரத்து போன மாதிரி ஆயிருக்கான். டாக்டர் செக் பண்ணி பார்த்துட்டு ஏதோ டிஸ்க் விலகி இருக்கு, இதை வந்து சர்ஜரி பண்ணணும் அப்படின்னு ஸ்கேன் எடுத்து பார்த்து சொல்லியிருக்காப்ல. அதனால 3 வாரம் பெட் ரெஸ்ட்ல இருக்கணும், அதுக்கடுத்து சர்ஜரி நடக்கும். அப்படி ஒருவேளை சர்ஜரி நடந்தாலும் முழுசா குணமாகும் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி கிடையாது, பெர்மனண்டா பேரலைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டாராம். இதை கேட்டதுமே குடும்பமே சேர்ந்து அழுதுருக்காங்க. அப்போ யாரும் இந்த இவரை பற்றி சொல்லியிருக்கிறாங்க, இப்படி ப்ராப்பர்ட் ஜெரோமே சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு. அப்போ அவங்க குடும்பமே சேர்ந்து அவரை ஒரு பெட்டில் அப்படியே 4 பேர் சேர்ந்து தூக்கிட்டு வராங்க. பாவம் அவர் படுத்து கொண்டு இருக்கிறத பார்த்தா நமக்கே பரிதாபமாக இருக்குது. ஆனால் இப்படி படுத்து கொண்டு இருந்தவர் தான் இப்படி எழுந்து ஓடுறாப்புல. அது எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். சரி, முதல்ல இருந்து இந்த வீடியோ கிளிப்பை பார்ப்போம். பாவம் படுத்திருக்காப்புல. அவரை சர்ச்சுக்கு புல்பிட்டுக்கு கொண்டு வர சொல்லிட்டாப்புல. பாவம் 4 பேர் தூக்கிட்டு வராங்க. இப்படி தான் வரும்போது வந்திருக்கிறாரு. இடுப்பு கீழே எல்லாம் மறுத்து போயிருக்கு. அதான் இவர் சொல்றாப்புல, உன்னுடைய பலத்தை பயன்படுத்தி 3 தடவை நீ ரோல் பண்ணு, உன்னால என்ன முடியுமோ, உன்னால எந்த அளவுக்கு முடியுமோ அதை செய்ய அப்படிங்கிறாப்புல. ஒரு தடவை ரோல் பண்ணிட்டாப்புல. அதுக்கடுத்து 3 தடவை ரோல் பண்ண சொல்றாரு. பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டு ரோல் பண்ணியிருக்காப்புல தன்னைத்தானே. அதுக்கடுத்து ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறாரு. நீ பேரலைஸ் ஆக மாட்டேன்னு சொல்றாரு. ஆபரேஷனும் நடக்காதுன்னு சொல்லிட்டாரு. ஏதோ கார்டிலேஜ் ப்ராப்ளமா, அதை சரி பண்றேன் அப்படின்னு சொல்லி உடம்புக்குள்ள இருக்கிற அந்த போனுகளை ஃபிக்ஸ் பண்றாரு. நபினா அப்படிதான் இருக்கணும். அதுதான் தீர்க்கதரிசிகள், அவங்க தான் நபிகள் அப்படின்னா அப்படிதான் இருக்கணும். இதுதான் நபின்னு அர்த்தம். அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால மட்டும்தான் முடியும். எந்திரிச்சு உட்கார சொல்றாங்க. மனுஷன் எந்திரிச்சு உட்காந்துட்டாப்ல. தூக்கி விடுறாங்க. கஷ்டப்பட்டு எந்திரிச்சு நிக்கிறாரு மனுஷன். நம்ப முடியல இவருக்கு. புல்பிட்டுக்கு போக சொல்றாரு. நான் நினைக்கிறேன் புல்பிட்டை தொட்டதும் அவருக்கு பூரண குணமாகும் அப்படின்னு. வா வா கிட்டத்தட்ட முழுசா குணமாயிருச்சு. வா பெட்ல தூக்கிட்டு வந்தாங்க. நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. அதிசயமா பாக்குறாரு. நான் இமேஜின் கூட பண்ணல எனக்கு இப்படி சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அவருடைய மனைவியுடைய விசுவாசம். இப்படித்தான் பெட்ல தூக்கிட்டு வந்தாங்க, இப்ப ஓடுறாரு. வா பெயின் சுத்தமா இல்ல. எல்லாம் நார்மல் ஆயிடுச்சு அப்படிங்கிறாரு. வாவ்
எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. නිරකෙල්ඩෝම එක තිබුණ නැත්තන් அதான் සමට என் கணவர் திரும்பவும் சிரிப்பாரு அப்படின்னு நான் நினைச்சு கூட பார்க்கல அப்படிங்குது அந்த அம்மா. ඩිෂන් එක අපිට 100% ம். ඒක හීල් කර டாக்டர் கேரண்டியே கொடுக்கலையாம். කරන්න ඩොක්ටටත් බැරි වුණා දෙයක් ස්තීරවම දැන பேரலைஸ் ஆயிருவாங்க அப்படின்னு தான் எல்லாம் சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. But now, no slip disc. The doctor said that he needs to bed rest for 3 weeks. No bed rest. The slip disc has slipped away. Jesus has healed him. ஆமென். இயேசு கிறிஸ்து இவரை குணமாக்கி இருக்கிறார். எதுக்காக இந்த வீடியோ கிளிப் நான் போடுறேன் அப்படின்னா, இவருடைய சபையில இந்த மாதிரியான அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கு. அதனால ஸ்ரீலங்காவில் இருக்கிற எல்லா புண்ணியவான்களும் இவர் மேலே பயங்கர கோபத்தில் இருக்காங்க. ஏன்னு கேட்டால் நிறைய இஸ்லாமியர்கள் வந்து அங்கே குணமடைஞ்சிட்டு போகிறாங்க. சரி, அது கிடக்குது. இருந்தாலும் ஒருவேளை நீங்கள் இந்த வீடியோ பதிவை பார்க்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்திலேயோ இல்லை வேற யாருக்கோ உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்கோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் டாக்டர்களால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில இருந்தாங்க அப்படின்னா தயவு செஞ்சு ஒரு முறை இவருடைய சர்ச்சுக்கு போய் பாருங்க. இயேசு கிறிஸ்துவை நீங்கள் முழுமையாக விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக உங்களை கைவிட மாட்டார். அதோட கூட ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல ஆசைப்படுறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் இந்த உலகத்தோடு முடிஞ்சு போகிறது கிடையாது. நீங்கள் யுகா யுகமாக வாழுவதற்காக அழைக்கப்பட்டவங்க, சிருஷ்டிக்கப்பட்டவங்க. ஆனால் அந்த யுகா யுகமாக வாழுகிற அந்த பாக்கியம் இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்க முடியும். ஏன்னு கேட்டால் அந்த யுகா யுகமாக வாழ தேவையாக இருக்கிற நித்திய ஜீவன் இயேசு கிறிஸ்துக்கிட்ட மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கிட்டையுமே இல்லை. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய வாழ்க்கையின் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த யுகா யுகமாக வாழுகிற அந்த நித்திய ஜீவன் கிடைக்கும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தாமே உங்களுக்கு அந்த ரட்சிப்பை அருளி அனுகிரகம் பாராட்டுவாராக. ஆமேன்.